நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் நீங்கள் உங்கள் ஃபோனில் பேடிஎம் அப்ளிகேஷனை பயன்படுத்துறீங்களா? பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு அருமையான ஒரு செட்டிங்கை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த செட்டிங்கை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. பேடிஎம் அப்ளிகேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இவங்க செப்டம்பர் மாதம் 2022 ஒரு புதிய ஃபங்க்ஷனை வந்து அறிமுகப்படுத்து. அது என்னன்னா யூபிஐ லைட் அப்படிங்கிற ஒரு வெர்ஷனை அறிமுகப்படுத்தினாங்க. அவங்க சொந்த ஆப் பீம் ஆப் இருக்குல்ல, அதில் அறிமுகப்படுத்தினாங்க. அதாவது மினிமம் டிரான்சாக்ஷனை வந்து ஈஸியாக ஃபாஸ்ட்டாக எந்த வித தங்கு தடையின்றி நீங்கள் உங்களுடைய நண்பருக்கோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ அனுப்ப முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ அந்த செட்டிங் வந்து ஃபஸ்ட்டாக ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, பேடிஎம்முக்கு புதிய யூபிஐ லைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அதை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தெரிஞ்சுக்கலாமா? பேடிஎம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். அப்புறம் பேலன்ஸ் அண்ட் ஹிஸ்டரிக்கு கீழே பார்த்தீங்கன்னா யூபிஐ லைட்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதாங்க யூபிஐ லைட். ₹1 2000 நீங்கள் ஃபாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். உங்களோட எந்த பேங்க் இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அமௌண்ட் மினிமம் ₹1 2000 நீங்கள் வந்து பேடிஎம் வேலெட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சரி, வீடியோவை பார்த்தீங்களா? பயனுள்ளதாக இருந்துச்சா? பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஆல் லைக் பண்ணுங்கள்.